எல்லை மீறும் காதல் லீலைகள், தூக்கி நிறுத்தும் திவாகர். என்னதான் நடக்குது பிக் பாஸ் வீட்டில்? பிக் பாஸ் வீட்டில் முதல் வாரம் அத்தியாவசிய தேவையான தண்ணீரை நிறுத்தி போட்டியாளர்களை சோதித்தது எல்லாம் பார்வையாளர்களுக்கே அதிருப்தியை ஏற்படுத்தியது. குறிப்பாக பெரும்பாலான போட்டியாளர்கள் யார் என்றே தெரியாத முகங்களாக இருக்கின்றனர். எந்த சுவாரஸ்யமும் இல்லாமல் போய்கொண்டிருந்த பிக் பாஸ் 9 சீசனில் திடீர் திருப்பமாக எந்தவித திட்டமுமே இல்லாமல் அமைந்ததுதான் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் கானா வினோத் கூட்டணி. இந்த வாரம் சூப்பர் டீலக்ஸ் வீட்டிற்குள் செல்ல பிக் பாஸ் அணியிலிருந்து கானா வினோத், விஜே பார்வதி, திவாகர் 3 பேரும் தேர்வு செய்யப்பட்டனர். வழக்கமாக பார்வதி திவாகர் கூட்டணிதான் சீசன் தொடங்கியது முதல் பிக் பாஸ் வீட்டில் மற்றவர்களிடமிருந்து விலகி இருந்தது, அல்லது அவர்களை விட்டு மற்றவர்கள் விலகி இருந்தார்கள் என்றும் சொல்லலாம். இந்த சூழலில் ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி போல, கவுண்டமணி செந்தில் போல, மெய்யழகன் அரவிந்த் சுவாமி கார்த்தி கூட்டணி போல எதிர்பாராத விதமாக திவாகர் வினோத் கூட்டணி அமைந்துவிட்டது. திவாகரை சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் உட்கார வைத்து கானா வினோத் கைரேகை ஜோதியம் பார்க்க தொடங்கியதிலிருந்து இந்த கூட்டணி ரகளைகள் ஆரம்பமானது. அதன் பிறகு லான் ஏரியாவில் அவர்கள் இருவரும் உட்கார்ந்து பேசும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. அவர்கள் இருவரும் பேசுவது என்னவோ சீரியஸாகத்தான், ஆனால் பார்ப்பவர்களுக்கு அது குபீர் சிரிப்பை வரவழைத்து விடுகின்றது. அதிலும் திவாகர் வினோத் பெயரை அவரை அறியாமலேயே மற்றவர்களை அழைக்கும் போது வினோத் காட்டும் எதிர்வினைகள் எல்லாம் இன்னும் பல சீசன் கடந்தாலும் நின்று பேசும். பிக் பாஸ் இந்த சீசனை பார்க்காதவர்கள் கூட சமூக வலைதளங்களில் இந்த காட்சியை பார்த்து ஷேர் செய்து ரசிக்கின்றனர். அந்த அளவிற்கு இந்த காமெடி கூட்டணி பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இன்னொரு பக்கம் இந்த வாரத்தில் மற்றொரு முக்கிய பேசுபொருளான விஷயம் துஷாராவின் தலைவர் பதவி பறிப்பதார். இதுவரை எந்த சீசனிலும் இல்லாத வகையில் கேப்டனுக்கு என்று தனி வீடு என சொகுசு செய்து வைத்திருக்கிறார் பிக் பாஸ். ஆனால் இந்த சீசனில் முதல் தலைவரே மிச்சர் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை போல எதுவும் செய்யாமல் இருந்ததை பார்த்து பிக் பாஸ் மிகவும் கடுப்பாகிவிட்டார். அரோராவுடன் பேசிக் கொண்டிருப்பதை மட்டுமே முழு வேலையாக செய்து கொண்டிருந்த துஷாரிடமிருந்து தலைவர் பதவியை பிக் பாஸ் பிடுங்கி கடுமையை வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு சீசனிலும் ஏதோ ஒரு லவ் கண்டென்ட் இருக்கத்தான் செய்யும். அது ஒரு பக்கம் இருக்கும். போட்டியாளர்கள் தங்கள் டாஸ்க்குகளை சரியாக இன்னொரு பக்கம் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த சீசனில் மற்ற போட்டியாளர்கள் செய்யும் விஷயங்களை விட லவ் கண்டென்ட்டுகள் ஓவர் டேக் செய்து விடுகின்றன. அது காதலா, நட்பா, கிரஷா என பார்வையாளர்களுக்கு மட்டுமல்ல சம்பந்தப்பட்டவர்களுக்கே தெரியவில்லை என்பதுதான் இதில் கசப்பான உண்மை. மேலும் இதில் லவ் கண்டென்ட் குரூப் பாராபட்சமே இல்லாமல் விதிமீறல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. மைக்கை பொத்திக் கொண்டு ரகசியம் பேசுவது, சில நேரங்களில் மைக்கையே மாட்டாமல் பேசுவது போன்றவற்றை தொடர்ந்து செய்து கொண்டிருந்ததே துஷாரின் பதவி பறிபோனதற்கு முக்கிய காரணம். அனைவரையும் நடுவீட்டில் உட்கார வைத்து ஒழுக்கமே இல்லாத சீசன் இதுதான் என்று பிக் பாஸே கோபமாக சொல்லும் அளவிற்கு நிலைமை மோசமாகிவிட்டது. முதல் வாரத்திலேயே போட்டியாளர்களிடம் ஸ்ட்ரிக்ட் ஆபீசராக கடுமையை காட்டிய விஜய் சேதுபதி இந்த வாரம் நடந்த விதிமுறை மீறல்களை எப்படி கையாள போகிறார் என்று பார்க்க பிக் பாஸ் ரசிகர்கள் ஆவலாக காத்திருக்கின்றனர்.